சத்தியமா திட்ட மாட்டேன் சார். சார் இந்த எள்ளி முட்டையை வச்சுட்டு எங்க முட்டையை கொடுத்துருங்க சார். ஆமா, இப்படி பரபரப்பா தேடுறீங்களே, இந்த மூட்டையில என்னதான் இருக்கு? ஒரு முட்டா பையா இருக்கா. ஐயோ, என்னது? இல்ல ஒரு 30 கிலோ பச்சை பயிர் இருக்கு சார். இத பார்த்தா பச்சை பயிர் மூட்டை மாதிரி தெரியலையே. அப்போ மஞ்சள் பயிர் மூட்டை நினைச்சுக்கோங்க சார். இல்லம்மா, நீங்க ஏதோ உளறீங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. சச்சே, நாங்க சரக்குலாம் அடிக்கல சார், சந்தேகப்படாதீங்க. வேணா எங்க வாயை வந்து பாருங்க. யோ, நான் சொல்றது அந்த சந்தேகம் இல்லையா? தெரியும் சார், வேற சந்தேகம். மேடம் பாத்தீங்களா, நீங்க போய் சொன்னதை சார் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் உண்மையை சொல்றேன் சார், இந்த மூட்டையில பருப்பும் இல்ல நெருப்பும் இல்ல சார், மாட்டு எலும்பு இருக்கு. மாட்டு எலும்பா? ஆமா சார், மாட்டு எலும்பு மாவாக்கி அதுல இட்லி சுட்டு சாப்பிட்டா இருமலுக்கு நல்லதுன்னு சிட்லப்பாக்க சித்த வைத்தியர் சொன்னார் சார். அதனாலதான் சார் செத்து போன மாட்டு எலும்புல எடுத்துன்னு போறேன் சார். ஐயோ, கருமம் கருமம். யோ, கண்டதெல்லாம் கொண்டு வந்து என் கடையில வச்சிருக்கேயா, முதல்ல எடுத்துட்டு போயா. உடனே கடையை பெனாயில் ஊத்தி கழுவுங்க சார். பெனாயில் இல்ல எதுக்கு சார்? தீய வச்சு கொளுத்துட்டீங்கன்னா எல்லா கிருமியும் செத்து போயிடும்ல. ஜோக்கா, பாமா மால கடையை க்ளோஸ் பண்றதுக்கு ஐடியா கொடுக்கறது பாரு. பாமா போறயா, போடா போடா. மாப்பிள மூட்டை கிடைச்சிருச்சு. மூட்டை போட இருக்கான், மூட்டை போற. இங்கதான் இங்கதான். நிப்பாடுங்க நிப்பாடுங்க நிப்பாடுங்க, இங்கேயே தான். அவ்வளோதான். ஆமாடி, இந்தாங்க, பார்த்து தூக்கிட்டு வாடா. வா வா. பார்த்து சார், ஆட்டோ உடைச்சிடாத. வாடா. அட வாடா. வர 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 என்ன கணக்கணக்கலாம் பாருங்க. வா 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 வா, முட்டை குட்டா வா 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 வா. அங்கதான் அங்கதான். அப்பா அடியே சுகுணா, உனக்கு நான் ஏதோ ஐடியா கொடுக்க போய் ஓம் பிரச்சனையை தீக்க நான் படுற பாடு இருக்கே. அப்பா பாப்பா பாப்பா முடியலம்மா. இந்தா இந்த மூட்டையில உன் புருஷன் இருக்கான், கூட்டிக்கிட்டு கிளம்பு கிளம்பு. அடே மூட்டையை அவுத்து விடுறா. பிரிக்கிறமா பிரிக்கிறமா. அங்க பாருடி. டேய், இவனா? ஆமா, இவன் தானே அந்த பொண்ணுக்கு புருஷன். அடச்சி, எங்க ஏரியாவுல குடிச்சிட்டு சுத்துற குடிகாரனை கூட்டிட்டு வந்துட்டு ஏன் புருஷன்னு சொல்றியா? அடச்சி போய். ஏமா பிரச்சனையை தீர்க்கிறேன், புருஷன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு தெரியா நீ? இந்தம்மா, அப்பவே எள்ளி முட்டையை தூக்கிட்டு வந்து என் பொண்ணோட புருஷன் சொன்னேன், இப்போ ஒரு குடியாரனை தூக்கிட்டு வந்து என் பொண்ணோட புருஷன் சொல்ற. எங்களை பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது? இந்த பாருமா, என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை ஆயிருச்சேன்னு பேசாம இருக்கிறேன். என் பொறுமையை சோதிக்காத, அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிருவேன். டேய் வாடி வாடி, வந்து பாத்துக்குருவான். இவளுக்கு தானே நமக்கு ஆளு. மேடம், அப்படின்னா இவன் இந்த பொண்ணோட புருஷன் இல்லையா? இல்லன்னு சொல்லிதானே எல்லாரும் என் மூஞ்சில காரி துப்பிட்டு போறாங்க. இவன் இல்லையான்னு ஏன் கிட்டியா கேக்குறேன்? ஐயோ, நான் ஒருத்தனை சொன்னா நீ ஒருத்தனை தூக்கிட்டு வந்து மறுபடியும் இந்த குள்ள சரிக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டேடா. நாயே நாயே, ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். ஏன் 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 அந்த கிண்ணத்தை அப்படியே நசிக்கிட வேண்டாம். அன்னத்தை தொட்டு கைகளில் நான் மது, கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இன்னைக்கிற வாழ்வே கசக்கும். அப்படியே உன் மேல ஏறி நசுக்கும். ஐயோ அம்மா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. ஏந்திரா 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 ஏந்திரா. பொம்பளைங்க எல்லாம் இப்ப பாருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்களா? அட பாவி பயலே, பாவி பயலே, இது பார் இல்லடா, என்னோட வீடு. வீடா? பெரிய பெரிய தூணா இருக்குது. வா வீடா? ஆமா, உன் வீட்டுக்கு நான் வந்தேன். ஏதாவது விருந்து வைக்க போறியா? இவங்க 2 பேரும் உன்னை கோணில கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. எதுக்கு? என்ன கடத்த பாக்குறாங்களா? ஆமா, நீ செம்மற கட்ட, உன்னை கடத்த பாக்குறாங்க. ஆமா, நான் செம்ம கட்டதா. தொடப்ப கட்ட. ஆளை மாத்தி இது உன்னை தூக்கிட்டு வந்துச்சுங்களா? ஐயோ ஏண்டி இதெல்லாம் போய் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க?
சும்மா டைம் பாஸ்க்கு சொல்றத. அடி பாவி பாவி, ஏற்கனவே இங்க பத்திக்கிட்டு எரியுது, நீ வேற இன்னொரு திரிய பத்த வைக்கிறியா? என்னது போக்கஸே ஆக மாட்டேங்கிறான்? குடிச்சிருப்பானோ? டேய், உன்னை இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. காலையில தான் பார்த்தான், ஏதோ பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பேசுறானே. பழனிக்கு போறேன்னு சொன்னவன் தானே நீ? இங்க இருக்கிற போலியா? புரிஞ்சு போச்சுடா. நீதானே என் தலையில உருட்டு கட்டில அடிச்ச. டேய், தலையில அடிச்சனா உருட்டு கட்டையால அடிச்சனா? கரெக்டா சொல்ற. அடிங்கொய்யால என்னடா என்ன கன்ஃபியூஸ் பண்றியா? உருட்டு கட்டை எடுத்து என் தலையில அடிச்சவன் நீதானடா? போலீஸ்! போலீஸ்! யோ, இரியா இரியா, ஏயா இப்ப போலீஸ கூப்பிடுற? அடிதடி கேஸ்னா போலீஸ கூப்பிடாம கோயில குருக்களையா கூப்பிடுறாங்க? ராசா, ஏற்கனவே இங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கையா, புதுசா ஒரு பிரச்சனையா? ஐயா சாமி, சொல்றத கேளுப்பா. ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. நான் ஒருத்தரை தூக்க சொன்னா இந்த பண்ணாட பரதேசி ஒன்ன தூக்கிட்டு வந்துட்டான். ஐயோ, கோச்சுக்காதப்பா, நீ கிளம்புப்பா. என்ன கிளம்புறதா? என்ன விளையாடுறியா? அதானே ஆள மாத்தி தூக்குறது என்ன சாதாரண தப்பாத்த? கரெக்ட்மா. அப்படி கேளு. அப்படிதானே கேட்டேன். ஐயோ, ஏய், அடியே என்னடி? பாருமா, நீ சும்மாரு. அந்த அம்மா நியாயமா தான் பேசு. சப்போஸ் நீ ஒருத்தனை கொலை பண்ண பிளான் பண்ணிட்டு ஆளை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டு தெரியாம இந்த கொலைய பண்ணிட்டு, அச்சச்சோ, அப்புறம் உன் குடும்பத்தை யாருப்பா காப்பாத்துவா? உன் குழந்தை குட்டிகளை யார் காப்பாத்துவா? அதுதான், உன் பொண்டாட்டியை யார் காப்பாத்துவா? அது இல்ல, ஏன்னா அவதான் எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கிறா. அதெல்லாம் சரிடா, அவ காப்பாத்துறதுக்கு ஒரு புருஷன் வேணும்ல? ஆமா, வேணுமே. இல்லன்னா அவ போய் யார காப்பாத்துவா? ஐயோ, அடியே சரிகாரி, ஏண்டி இப்படி ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குற? நீ ஓய் மூடிட்டு. ஐயா சாமி, இத பாருப்பா, நாங்க உன்னை கொல்லல, நீயும் சாகல, இங்க எதுவுமே நடக்கல. அழிச்சிரு. அப்புறம் ஏன்டா இங்க ரவுண்டு கட்டுற? கிளம்பு. நீங்க தூக்கிட்டு வருவீங்க, இப்போ நானும் கிளம்பணுமா? ஓ சரி, வேணாம், நானே உன்னை கொண்டு விட்டுட்டு வரேன். வா. தேவையில்லை. என்ன தேவையில்லை? ஒரு 1000 ரூபாய் கூட எனக்கு, நானே போயிடுறேன். 1000 ரூபாயா? டேய், வரும்போது ஆட்டோவுக்கு 200 ரூபாய் தான்டா கொடுத்தோம். அது ஆட்டோவுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, இது எனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு. டேய், அதுக்கும் 1000 ரூபாய் ஜாஸ்திடா. எழவெடுத்தவனே, ஏன்டா என் உயிரை எடுக்கிற? டேய், 1000 ரூபாய் தான் கொடுத்து தொலையண்டா. அதுவும் நான் தான் கொடுக்குறேன். நோட்டா கொடுக்கறத முழுசா கூட வச்சுடா. கரெக்டா இருக்குது. வரட்டா? 1 செகண்ட் ப்ளீஸ். டே கலர் பேப்பர், எனக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் நான் சொல்லி அனுப்புறேன். நீ வாலண்டரியா வந்து என்னைய கடத்து. ஏண்டான்னு கேட்க மாட்டியாடா? டேய், ஏண்டா அப்படி கடத்திட்டு வந்தீங்கன்னா இந்த அம்மா கிட்ட கொண்டு வந்து நீதான் தப்பா ஹேண்ட் ஓவர் பண்ணுவ. நான் அப்படியே காசை வசூல் பண்ணிடுவேன்ல. வரட்டா? விட மாட்டேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை திருட்டு பையன் அநியாயமா 1000 ரூபாய் புடின்னு ஒன்னாலதாண்டா முட்டா பையல. டேய், நீங்க எல்லாம் எங்க இருந்துடா வரீங்க? என் வீடு தேடி வருவீங்களா கழுத்த இருக்க? சரி, கடலை சாப்பிடுங்க. பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் தான் அறியேன். நீ பாதி நான் பாதி கண்ணே, நீ காப்பி நான் டீ வேண்டாம் பெண்ணே.
யோ 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 நில்லியா யோ என்னையா இது என்னையா கேக்குறல சொல்லியா வீட்டை காலி பண்ணி வந்துட்டேன். எதுக்குயா இந்த வா. யார கேட்டியா வீட்டை காலி பண்ணிட்டு வந்த இங்க வாயா. என்பட்டு சாமானை காலி பண்ணி வர்றதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அதான் ஏன் வேஸ்டா ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுமேனு வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டோம். அதுவும் கரெக்ட் தான். இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஆளே இல்லாத வீட்டுக்கு எதுக்கு அனாவசியமா வாடகை கொடுக்கணும்? நீங்க எடுத்த முடிவு தான் கரெக்ட் சார். ஏய் 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 ஏய். என்னடி விட்டா இதுங்கள நிரந்தரமா இங்கேயே தங்க விட்டுருவ போல இருக்கு. அத்தை அந்த வேலையை தான் இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அத்தை. பாவம் இந்த பொண்ணு புருஷன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒண்ணே குடிகாரனை கூட்டு வந்துறீங்க, இல்லன்னா எள்ளி மூட்டையை கொண்டு வரீங்க. பாவம் இந்த பொண்ணு எள்ளி குடும்பம் குடும்பம் நடத்தும். ஏய் 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 அது பிளான்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சுரி. அத்தை நீங்க பண்ற எல்லாமே மிஸ்டேக் தான். இது என்ன புதுசா? இங்க பாருடி, நான் உனக்கு மாமியாரு, நீ எனக்கு மருமக. அந்த பந்தத்தையே மறந்துட்டு எனக்கு அப்படியே எதிரா செயல்பட்டு இருக்க. அதுக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கையை நீங்க கெடுப்பீங்க, நான் உங்களுக்கு ஜால்ரா போட முடியுமா? ஏய் அதுக்காக இவங்க பக்கம் அப்படியே ஜால்ரா போட்டுக்கிட்டு இருப்பியா? போதும் அத்தை, எப்பவுமே நியாயத்தை மதிக்கிறவ தான் இந்த கௌசல்யா. அநியாயத்துக்கு ஒரு காலமும் தொட போக மாட்டா. ஏய் 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 நிறுத்துறி, அநியாயத்துக்கு நல்லவ மாதிரியே பேசுறியேடி. ஐயோ ஏமா இந்த பொண்ணா கெட்டவ? இந்த பொண்ணு சொக்க தங்கம்மா. தங்கம்மா? யோ 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 நான் ஏதாவது நீ என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த, ஆனா அந்த பொண்ணு என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைக்குது. இப்படி ஒரு பொண்ணு உலகத்திலே பார்க்க முடியாது. தானே இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ எத்தனை தடவை வேணாலும் செத்து செத்து பொழைக்கலாமா? ஏய் 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 என்னங்கடா இவளுக்கு இப்படி வாசிக்கிறீங்க? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? மேடம் அக்கா பத்தில தப்பா பேசாதீங்க, அவங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? ஐயோ 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 எனக்கு அப்படியே தலை சுத்துதுடா சாமி. ஐயோ ஐயோ ஒரு காரணமும் இல்லாம ஒரு இழவும் இல்லாம இவளுக்கு பாராட்டு விழாவே நடத்துறீங்க. அத்தை இப்படியே கேணத்தனமா பேசதை விட்டுட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஏய் பண்றேன்டி பண்றேன். நன்றி. அடியே இவளுக்காக இல்லைனாலும் உன் மூஞ்சில கரிய பூசுறதுக்காகவாது நான் பண்றேன்டி பண்றேன். அடியே ஒன்ன நல்லா கேட்டுக்கோ, விலை மதிக்க முடியாத என் உயிரை பணயமா வச்சாவது இவ புருஷனை கொண்டு வந்து நான் இங்க நிறுத்தல. நான் பண்டுவாலேஸ் பண்டரிபா இல்லடி. ஆமா இது என்ன பெத்தாளே ஆத்தா, அவ மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். அம்மா நீங்க இதெல்லாம் எடுத்து போய் உள்ள வைங்க. ஓகேமா ஓகேமா எடுமா எடுமா. ஏய் எடுறி எல்லாம் பாத்திரத்தை எடுத்து கொண்டு சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பசி ஓவரா இருக்கு. போங்க போங்க. தம்பி 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 சொன்னா கேளு ராசா, கொஞ்சம் இறங்கி வா ராசா. ஏமா நான் என்ன மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கேன்? ஐயோ அது இல்லப்பா, கொஞ்சம் மனசு இறங்கி வான்னு சொல்றேன். உன் பொண்டாட்டி குடும்பத்தோட வந்து என் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா. பத்தாததுக்கு அவ அப்பங்கார வீட்டையே காலி பண்ணிட்டு வந்து என் வீட்டுல வந்து செட்டில் ஆயிட்டாப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஐயோ என்னப்பா புறம்போக்கு மாதிரி பேசுற? இல்ல 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 நீ புரியாத மாதிரியே கேள்வி கேக்குறியே. நடந்ததெல்லாம் மறந்துட்டு சுகுணாவை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏடா உன் மூஞ்சிக்கு அடுத்த ஜென்மத்துல வேற நான் வந்து தொங்கிட்டு இருக்கணுமா உன்ன? இந்த பாருமா இப்படி எல்லாம் பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. நான் அவ கூட வாழ மாட்டேன். ஐயோ டேய் 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 நீ அவ கூட வாழ்ந்தாதான்ப்பா நான் நிம்மதியா இருக்க முடியும். கொஞ்சம் கருணை காட்டுறாசா. என் தங்கமே என் ராசா, நீ நல்ல புள்ள இல்ல? என் ராசா ஐயோ நீ தங்கமானவ இல்ல? இல்ல. ஐயோ நீ யோகியமான புள்ள இல்ல? இல்ல. மூதேவி உனக்கு அறிவு இல்ல? என்ன சொன்ன? ஐயோ ஐயோ பின்ன பின்ன எவ்வளவு நேரமா கெஞ்சுறேன். ஒரு பெரிய மனுஷி எவ்வளவு இறங்கி வந்து கெஞ்சிட்டு இருக்கேன். முடியாது முடியாது தெனாவட்டா பேசுறேன். ஏமா நான் உங்ககிட்ட கெஞ்ச சொன்னேனா? ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டேன், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இவ கூட இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கேன், இதையும் கெடுக்கலான்னு பாக்குறியா? போமா. நீ வராம நான் போக மாட்டேன். இந்த பாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப திரும்ப வாங்குற. கல்ல எடுத்து வாங்கி மண்டைய உடைச்சு விடுவேன். இல்லப்பா கொஞ்சம் போமா. போறேன்ப்பா. போயிரு. போறேயா போறேன். ஏப்பா நீ அந்த சுகுணாவோட இல்ல வந்து வாழ எனக்கு ரொம்ப பிரச்சனைப்பா. நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறானே. இந்த பாருமா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், கதவை சாத்திட்டு பத்திரமா இருந்துக்க. சரி. மட்டுமா?
பாய். பாய். மயிலே மயிலேனா இறகு போடாது, ஏன்னா அதுக்கு பாஷை தெரியாது. சோ ஆக்ஷன் தான். ஏண்டா இந்த பண்டரி பாய பிச்சைக்காரி மாதிரி கெஞ்ச வச்சுட்டல, மாவனே இருடா, என்ன தேடி ஒன்ன வர வைக்கிறேன். யாருமா வீட்ல? மா ஏமா வீட்டுக்குள்ள என்னமா பண்ற? சும்மாதான் இருக்கேன். சும்மாதான் இருக்கியா? ஆமா. ஐயோ என்னங்க கத்தி அழுமா? நான் எதுக்கு கத்தி அழணும்? ஐயோ உன் புருஷன் கடைக்கு போனால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ என்னாச்சு? ஐயோ இதுக்கு தான் நான் அப்பவே கத்து சொன்னேன். நீ பயப்படாத பயப்படாத, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தர்ம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. வா என் கூட வா, கூட்டு போறேன். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. காப்பாத்துறேன், போ போ. மாட்டனா பன்றி பாய்மா, பன்றி பாய்மா, இங்க வாமா. வாப்பா வாப்பா. ஆமா யார் நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன நக்கல் பண்றியா? இங்கு நக்கல் பண்ணப்படும் அப்படின்னு வாசல்ல என்ன போர்டா எழுதி போட்டிருக்கு? இந்த பாருமா, வெறுப்பேத்தாத. வீட்டுல என் பொண்டாட்டிய காணோம். கதவுல போன் நம்பர் எழுதிருந்தது. போன் பண்ணு, நீ தானங்க வான்னு சொன்ன. ஓ என்னோட ரசிகை யாரோ ஆட்டோகிராஃப் கேட்டு போன் பண்றான்னு நினைச்சு இங்க வர சொல்லிட்டேன். வெறுப்பேத்துறிய? எங்கம்மா என் பொண்டாட்டி? ஏய் எங்க என் பொண்டாட்டி, எங்க என் பொண்டாட்டி இங்க வந்து கேக்குற? எங்க உன் பொண்டாட்டியை தொலைச்சு அங்க போய் தேடு. ஏமா என்ன இப்படி கடுப்பேத்துற? எனக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும். டேய் உன் காலை பிடிக்காத குறைய கெஞ்சினேடா, எவ்வளவு காய விட்ட. இப்ப தெரியுதா வேதனை? பொண்டாட்டி தானே வேணும். இரு கூப்பிடுறேன். அடியே பழனி பொண்டாட்டி, ஏய் உன் புருஷன் வந்திருக்கான், வா. அட வாடி. நல்ல ஓட்டாம்பரா மாதிரி பொண்டாட்டி வச்சுட்டு இவனுக்கு மாப்பிள மாப்பிள பேசாதீங்க. ஏய் அவங்க பேசலடா, உன்னை அழகா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டாங்க. அதுவும் தேவையில்லை. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. ஏய் தொடாதடி, கையெடு. மூஞ்ச பாரு. என் பொண்டாட்டியை கூப்பிட சொன்னா இவனை கூப்பிட்டுருக்கீங்க. நான் தானங்க உங்க பொண்டாட்டி. அது அப்ப. இப்ப என் பொண்டாட்டி பத்மா. பத்மாவா? அவ யாருங்க? ஐயோ அது நீ ரொம்ப அதிர்ச்சியில அடையாதம்மா. இந்த குடாக்கு உன்னை துரத்துன அடுத்த நாளே இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டான். அத எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பவும் சொல்லலன்னு வச்சுக்க, கிளைமேக்ஸ் வராதே. அதான் இப்ப சொல்லிட்டேன். ஐயோ போச்சா, என் பொண்ணு வாழ்க்கை போச்சா. மாப்பிள இப்படி அவசரப்பட்டு ஒரு காரியம் பண்ணிட்டீங்களே. உங்க பொண்ணு பண்ண காரியத்தை விடவா அவளை நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன், எந்த குறையும் இல்லாம வச்சிருந்தேன். அப்படிப்பட்ட என்னையே குடிச்சிட்டு ஓட விட்டான். தம்பி பழனியப்பா, இது அவளா செஞ்ச காரியம் இல்லப்பா. பெண் குலத்தையே காப்பாத்த ஒரு பொம்பளை பிறந்திருக்காங்க. அவங்க சொன்ன ஐடியா இது. அது எனக்கும் தெரியுமா. அதான் ஐடியா கொடுத்த அம்மா கிட்டே இருக்கட்டும்னு நான் வேற கல்யாணம் பண்ணிட்டேன். என்னங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீயா தப்பு பண்ணி இருந்தா கூட மன்னிச்சு விட்டுருப்பேன்டி. ஆனா வேலையத்தை இந்த பொம்பளை பேச்சை கேட்டு தப்பு பண்ண பாரு, உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அத்தை இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சிட்டீங்களே. ஏய் நானா வாடி அவகிட்ட போய் ஐடியா சொன்னேன், அவளாதானே வந்து என்கிட்ட கேட்டா. அத்தை அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, ஓரவத்தி, அப்புறம் இன்னும் புருஷனுக்கு என்னென்ன சொந்தங்க இருக்கோ அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அனுசரிச்சு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு புருஷனையும் பாத்துக்கிட்டு குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிட்டு அவ்வளவு பக்குவமா அவ்வளவு அழகா குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பொண்ணுங்க அப்படியா இருக்காங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே தனி குடுத்தனம் போயிடுதுங்க. தனி குடுத்தனம் போயும் ஒரே வீட்டுல தனித்தனியா குடும்பம் நடத்துதுங்க. இல்லைன்னா புருஷனை விட்டுட்டு வந்துடுதுங்க. அப்புறம் டைவர்ஸ் கேட்டு கோர்ட் வாசல்ல போய் நிக்குதுங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சமா தெரியுமா அத்தை? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இது எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. அதனால கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ்ங்க கூடிட்டே போகுது. இவளும் அந்த மாதிரி பொண்ணுதான் அத்தை. இவன் எல்லா விதத்திலும் நல்லவனா தான் இருந்திருக்கான்.
ஏதோ அவன் சந்தோஷத்துக்காக டெய்லி கொஞ்சமா குடிச்சிருக்கான். ஒண்ணு இவ சகிச்சு போயிருக்கணும், இல்லனா பொறுமையா புத்திமதி சொல்லி திருத்திருக்கணும். இந்த பொண்ணு ரெண்டையுமே செய்யாம போயும் உங்ககிட்ட வந்து புகார் கொடுக்க, நீங்க லூசுத்தனமா ஒரு ஐடியா கொடுக்க, இப்ப நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா?